விழுப்புரம் வீரவாழியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பாக்யராஜை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் தாமோதரன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். தாமோதரன், முழு விவரங்கள். வணக்கம் அம்ரோஸ். விழுப்புரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் பணியானது சூடுபிடித்துள்ளது. இன்று திமுக, அதிமுக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர். இந்நிலையில் தற்பொழுது விழுப்புரத்தில் அதிமுக சார்பில் வேட்பாளர் பாக்யராஜை ஆதரித்து பிரச்சாரத்தில் முதல் கட்டமாக இன்று சி வி சண்முகம் தொடங்கியுள்ளார். விழுப்புரம் புதுவை சாலையிலான அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீரவாழியம்மன் கோவிலில் முதல் கட்டமாக சி வி சண்முகம் சாமி தரிசனம் செய்துவிட்டு வேட்பாளர் பாக்யராஜுடன் கடை வீதிகளில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அந்த பகுதியில் உள்ள கடைகளுக்கு சென்று பாக்யராஜுக்கு அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்திற்காக வாக்குகளை சேகரித்தபடி வாக்குகளை கேட்டபடி அங்கு நடத்தி சென்றால் இதனைத் தொடர்ந்து இந்த அடுத்த கட்டமாக கரும்பு விவசாய மண்டபத்தில் செயல் வீரர் கூட்டம் நடக்க உள்ளது. இதனைத் தொடர்ந்து 12 மணி அளவில் அதிமுக வேட்பாளர் பாக்யராஜுடன் இன்று காலை வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில். தற்பொழுது சி வி சண்முகம் அதிமுக சார்பில் அவரது வேட்பாளருடன் இன்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டு தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.